மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார். பேசலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தை பொறுத்த வரைக்கும் சிலுவம்பாளையம் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அவர் வெறும் சிலுவம்பாளையம் பழனிசாமியா இருக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவர். காந்திக்கு பேசப்பட்ட கான்ட்ராக்டை செயல்படுத்துறதுக்காக அந்த ரோடு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எடுத்த முயற்சி. சொந்த சித்தப்பா, அவருடைய பெயர் பழனியப்ப கவுண்டர். அவருடைய மகன் சோமசுந்தரம், வயது 27 வயது தான் ஆயிருக்கு அவருக்கு. அவரையும் அவருடைய சோமசுந்தரத்தினுடைய உறவினர் கருப்பு கவுண்டர் இருக்கார். இவங்க ரெண்டு பேரையும் குத்திட்டியால குத்தி கொன்னதா வழக்கு பதியப்பட்டது. யார் குத்தி கொண்டாங்கிறது ஊருக்கு தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். 3500 பேர் வசிக்கக்கூடிய ஒரு ஊராட்சியில 1000 வாக்குகள் வித்தியாசத்துல இவர் தோத்திருக்காருன்னு சொல்லி சொன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடியவருடைய செல்வாக்கு என்னவா இருந்திருக்க முடியும்? அரசல் புரசலா பேசக்கூடிய ஒரு விஷயம், அது அபிஷியலா நீங்க சொல்றீங்க. அப்ப ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? இவர் பின்னால் வருகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தொடர்ந்து ஒரு துரோக பின்னணியை வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. வேலுமணி கேட்டாரு, கம்பல் பண்ணி. தங்கமணி கேட்டாரு. இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்காரு. அவங்க கட்சியிலே இருக்கக்கூடியவர்களை எப்படியெல்லாம் இவர் காலி பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பட்டியல் இருக்கு. ஆமாங்க, நான் சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் தான் நான் வந்தேன், எங்கள் அப்பா அதெல்லாம் சாதாரண ஆள், ஸ்டாலின் அவங்க அப்பா மாதிரியான்னு சொல்லி கேட்குற ஒரு அப்புறாடி மாதிரி பேசுறது பற்றிங்களா? அந்த கேரக்டர் அது இல்லவே இல்லை. அது பெரிய கிரிமினல் மைண்டு, நடிக்குது, ஃப்ராடு. அவர் அடையாளம் காட்டுனதே யாருன்னா இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் தான், இன்றைய எம்எல்ஏ. அவருக்கு செஞ்ச துரோகம் அது ஒரு பெரிய கதை. ஏறின படிகளை எல்லாம் தட்டிவிட்ட ஒரே நபர் தான் வாழ்நாள்ல பழனிசாமி மட்டும்தான். என்ன நீங்க சொன்னீங்கனாலுமே மிக்சர் மாமா மாதிரியே சிரிச்சு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவராக தான் இருந்திருக்காரு ஒழிய அவருனால ரியாக்ஷன் எதுவும் வந்தது இல்லை. சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சி இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம்மா. உங்களுடைய சமீபத்திய காணொளிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தை பொறுத்த வரைக்கும் சிலுவம்பாளையம் பழனிசாமி, சரி, ஓகே, அவருடைய மாவட்டத்துக்கு அவர் எப்படி இருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காருங்கிற மாதிரி பேசுறீங்க. யாருக்குமே அவர் உண்மையா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கீங்க. அந்த காணொளிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். சமீபத்தில் அவர் மாவட்டத்தை பற்றி பேசுகிறாரு, கனிம வளங்களை பற்றி பேசுகிறாரு, அவ்வளோ விஷயங்களை சுற்றுப்பயணத்தில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் மீது இப்படி தொடர்ந்து நீங்கள் விஷயங்களை பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் இது? முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லீடர்ஷிப் ப்ராடக்டாக பார்க்கவே முடியாது. அந்த தகுதி அவருக்கு இல்லைங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கு. இல்லை, அதுதான் சசிகலா அம்மையார் செய்த மாபெரும் தவறு. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆளுமை திறன், இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த அம்மா எடுத்த தவறான முடிவு தான் இன்றைக்கி அந்த அம்மாவையும் அழிச்சிச்சு. ஏன் நான் சிலுவம்பாளையம் பழனிசாமி நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு அரசியல் இருக்கக்கூடியவர்களை இன்றைய சமுதாயம் எப்படி எதிர்பார்க்குதுங்கிறதுனா, கண்ணியமானவரா, ஒரு நீண்ட நெடிய வரலாற்றில் மக்களுக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர்களாக, அதே சமயத்துல நல்லது கெட்டதுல சப்போர்ட் பண்ணவங்களா, பல பேரை வளர்த்து விட்டவங்களா, மற்றவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர்களா இருக்கிறவர்கள் தான் அரசியல்ல இருக்கணுங்கிறது தான் இன்றைய சூழல்ல எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதும், இந்த ஹிஸ்டரி இருக்காங்கிறதான் மக்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு கட்சியே ஒரு தலைவரை நம்பி போகுதுன்னு சொல்லி சொன்னா, இவங்களை நம்பி நான் போனேன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு கட்சியை நோக்கி நகர்ற பயணம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் நெடுங்கால அரசியல் வரலாறுகளுமே கூட சொல்லுது நமக்கு. இப்ப கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அவர் ஒரு மேயரா பங்களிச்ச காலம் இருக்கு. அதன் பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினரா,
அதன் பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக, இப்படி ஒரு ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு, அரசியல் பயணத்துல வந்து அவருடைய பங்களிப்பு இருந்துகிட்டு இருந்திருக்கு. படிப்படியான வளர்ச்சிகள் இருந்திருக்கு. இவருடைய காலங்கள்ல இவரை சார்ந்தவர்களை இவர் தொடர்ந்து வந்து உயர்த்திக்கிட்டே வந்திருக்காரு. யாரெல்லாம் வந்து சரியா வேலை செஞ்சிருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து டிசர்விங்கோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமான வாய்ப்புகளை வந்து அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால அவர் இன்னைக்கு வந்து ஒரு சிஎம் ப்ராடக்டா நம்ம வந்து கொண்டாட முடியுது. இந்த மக்கள் ரசிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மீண்டும் 2வது முறை ஆளுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழல் உருவாயிருக்கு. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அவர் வெறும் சிலுவம்பாளையம் பழனிசாமியா இருக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவர் அப்படிங்கிறது தான் அவர் நிதர்சனமான கூட உண்மை. இருக்கிறவங்களை எல்லாம் அவர் நல்லா தானே வச்சிருக்காரு. அதனால தானே முன்னாள் அமைச்சர்கள் அவர் கூட அவருக்கு ஆதரவா இருக்கிறவங்க நிக்கிறாங்க. இல்ல, நம்ம வரலாறுல திரும்பி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். நீங்க அவர் குடும்பத்துக்கு என்ன பண்ணினாருன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது, நீங்க 2 விஷயம் இருக்குமா. தான் குடும்பத்துல தன்னை சார்ந்தவர்களை, தான் பங்காளிகள், தன்னுடைய உறவினர்களை எப்படி வச்சிருக்காங்கிறது ஒண்ணு. தன்னுடைய கிராமத்துல தனக்கு என்ன மரியாதை இருக்கு, தான் ஊர்ல தனக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறது 2. 3வது தன்னுடைய மாவட்டத்துக்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது வந்து, இது 3 தான் வந்து ஒரு தலைவரை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்களா நான் வந்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு சேலத்துக்காரனா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கோபம் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லையே, மேல இந்த இருக்கு. எம்பி எலெக்ஷன் நேரத்திலே பார்க்கும்போது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பலர்கிட்ட மக்கள் கருத்துக்கள்லாம் எடுக்கும்போது அவர் மீது அவருடைய அரசியல் முடிவுகள்ல கூட்டணி முடிவுகள்ல யாரை உள்ள வச்சிருக்கிறது, கட்சியை விட்டு விலக்குனவங்க, இந்த மாதிரியான முடிவுகள்ல தான் அந்த மாவட்டத்தில் இருந்த மக்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு வருத்தமும் கோபமும் இருக்கிறத, சில இடைத்தேர்தல்கள் போட்டியிடாம இருந்ததை, இதனால வருத்தமும் கோபமும் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஆனா எங்க மாவட்டத்தை நல்லா வச்சிருக்காரு, டெவலப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அவங்க கிட்ட பார்க்க முடிஞ்சது. அவர் டெவலப்மெண்ட் எதுவுமே செய்யலையே. 8 வழிச்சாலை போட இது பண்ணாரு, 8 அவர் இல்லைன்னா வழிச்சாலை போடுவது நடந்திருக்காது முழுக்க அப்படி இப்படின்னு முழுக்க அவ்வளவு பேசுறாங்க. அவர் சம்பந்திக்கு பேசப்பட்ட கான்ட்ராக்டை செயல்படுத்துறதுக்காக, அந்த ரோடு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எடுத்த முயற்சி. ஒன்னா ஒரு 20,000 கோடியில கமிஷன் பார்க்கணுங்கிற ஒரு நோக்கம். ஆனா அது மக்கள் வந்து ஏத்துக்கவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 4 வழிச்சாலை இருக்கு, வேணா அதை அகலப்படுத்துவதற்கு 2 வழிச்சாலைகள் தயார் நிலையில இருக்கு, வேணா அகலப்படுத்தி இமீடியட்டா செஞ்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இவர் வந்து ஒரு தனியா திருவண்ணாமலைன்னு ஒரு ரூட்டை போட்டதுங்கிறது முழுக்க முழுக்க வேற உள்நோக்கம் வைத்திருந்து அவர் செயல்படுத்துவதற்கான முயற்சி. மக்கள் ஏத்துக்கல, அதுக்கான போராட்டங்கள் வெடித்த காலகட்டத்தில் அதன் பிறகு அதை கைவிட்டுட்டாருங்கிறதா உண்மை. இதை தவிர சேலம் மாவட்டத்துக்கு அவர் ஒன்றும் பெருசா செஞ்சதா வந்து வரலாறுல இல்லவே இல்லை. பாலங்களை கட்டியிருக்காரு. அந்த பாலங்களினால் நீங்க அந்த பாலத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2% 5% பஃபரை மட்டும்தான் வந்து அந்த பாலம் வந்து கேட்டர் பண்ண முடியும். சிறு வகை வாகனங்களுக்கு வேணா அதை கேட்டர் பண்ண முடியும். இப்போ சென்னை மாதிரி சிட்டியில இருக்குன்னு சொன்னா, அந்த சிறு பாலங்கள் ஒரு ரோட கிராசிங்க்கு நீங்க வந்து பைபாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு செட்டரேட் ஆகும். ஆனா பெரு வகையான வாகனங்களை வந்து நீங்க வந்து தவிர்க்கணும், டிராபிக் சிட்டிக்குள்ள கன்ஜெஷன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா, ரிங் ரோடு கொடுக்கறது தான் வந்து புறவழிப்பாதை உருவாக்குறது தான், பைபாஸ் உருவாக்குறது தான் வந்து நிரந்தரமான தீர்வு. ஆனா இவருக்கு ஈஸியான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலங்கள் போடுவது. ஏன்னா சம்மந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்ல, அந்த உரியறிவு அந்த ஒரு சுயநலமான நோக்கம் தான் வந்து அவர் அந்த பாலங்கள், அத்தனை பாலங்களுமே நீ யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணா லிஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கு இவருக்கு என்ன உறவுன்னு எடுக்க சொல்லுங்க, இவர் தான் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தாருங்கிறதையும் நீங்க வந்து நோக்கத்துல பாத்தீங்கன்னா, அந்த பாலங்களினுடைய பெனிஃபிட் வந்து யார் அடைஞ்சிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா தான் இருந்திருக்க முடியும், இந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி தான். அதை விட ரொம்ப முக்கியமா நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க கருத்துல கொண்டு தான் ஆகணும். அடிப்படையில சிலுவம்பாளையத்துல இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாரும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது யாருக்கும் பெரிய அளவில் தெரியாம போச்சு. அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு குடும்ப ரீதியா இவர் செஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 1979 சரியா எனக்கு நினைவு இருக்கு, நான் சொல்றேன். நான் அப்ப 4 வயசா இருந்தாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய எங்க மாமா, எங்க உறவினர்கள் இன்னமும் இருக்காங்க. அதே சிலுவம்பாளையத்துல இருக்காங்க, நெடுங்குளத்துல இருக்காங்க. இவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, சொந்த சித்தப்பா, அவருடைய பெயர் வந்து பழனியப்ப கவுண்டர், அவருடைய மகன் சோமசுந்தரம், வயது 27 வயது தான் ஆயிருக்கு அவருக்கு. அவரையும் அவருடைய சோமசுந்தரத்தினுடைய உறவினர் கருப்பு கவுண்டர் இருக்கார். இவங்க 2 பேரையும் குத்திட்டியால குத்தி கொன்னதா வழக்கு பதியப்பட்டது. யார் மேல? மூவர் மேல. எடப்பாடி பழனிசாமி, அந்த சிலுவம்பாளையம் பழனிசாமியினுடைய அப்பா, மற்றொரு உறவினர் கோவிந்தராஜ், அவங்க அப்பா பேர் கருப்பு கவுண்டர். ஏ3 வந்து எடப்பாடி பழனிசாமி, இப்ப இருக்கக்கூடிய அந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி ஏ3 அந்த வழக்குல இருந்தாருங்கிறது தான் அந்த வழக்கினுடைய முழுமையான தன்மை. அதுல 2 பேர் கடுமையா, இன்னும் 2 அவங்க சித்தப்பா பையன் நான் சொன்னேன் இல்லையா,
இறந்து போன சோமசுந்தரம், அவருடைய சகோதரர் வந்து அவருடைய பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் ரத்னம்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் அந்த நிகழ்வில் பார்த்த சாட்சிகளாக இருந்த நிலையில தான் இந்த வழக்கு பதியப்பட்டது. இது சொந்த சித்தப்பா பசங்கம்மா, நான் வெளியாட்களை நான் சொல்லலாமா. இது வந்து குடும்பத்துக்குள்ள வெறும் என்ன பிரச்சனைன்னு கேட்டுங்க, தடவழி பிரச்சனை, தட விட மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்த ஒரு பிரச்சனை. சொந்த சித்தப்பா பசங்களை நீங்கள் வந்து விட்டு கொடுப்புக்கிற பழக்கம் தான் அங்கே தலைவர்கள்ட்ட நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்படி தன்னுடைய நிலத்துக்காக, தன்னுடைய இடத்துக்கு, சுயநலத்துக்காக சொந்த சித்தப்பா மகனை ஒரு 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 கொலை நிகழ்வு நடந்ததா ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் 1979 நடந்த நிகழ்வு. இப்போ இந்த வழக்கில் சாட்சியங்கள் விசாரிக்க கூப்பிடப்படுகின்ற பொழுது சாட்சியங்கள் நாங்கள் யாருன்னு அடையாளம் தெரியலன்னு அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க. இதுதான் நடந்த நிகழ்வு. இதில் என்ன நடக்குதுன்னா, இது நடந்த பிறகு அங்கே ஊராரில் இருக்கக்கூடிய பெரியவங்க சேர்ந்து அந்த குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி வச்சாங்க. இனி மேற்கொண்டு அவர்களுக்குள்ள பகைகள் மூண்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் மீண்டும் மீண்டும் இது வெட்டு குத்தா வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கோம், போதும், இதுக்கு மேலே இதை வந்து வளர விடக்கூடாது, இது ஊருக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அங்கே பஞ்சாயத்து பண்ணி அந்த வழக்கில் அவர் பார்த்த சாட்சியாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு தெரியலன்னு சொன்னார். அந்த கிருஷ்ணமூர்த்தி யாருன்னா அந்த இறந்து போன சோமசுந்தரத்தினுடைய சகோதரர் தான். இதுதான் அந்த ஊரில் இருந்த அந்த கட்டுப்பாடு, அந்த சூழல்லாம் இன்னைக்கு வந்து இருந்துச்சு. இப்போ அதிலிருந்து விடுதலையானவர் தான் இன்னும் இருக்கக்கூடிய இந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி. இப்போ இந்த 2 பேர் செத்து போனது உண்மை. யார் குத்தி கொண்டாங்கிறது ஊருக்கு தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். கோர்ட்டு படி இவர்கள் விடுதலை ஆகிவிட்டார்கள். அடையாளம் தெரியல, அடையாளம் யார் குத்தி கொண்டாங்கன்னு தெரியலன்னு. ஆனால் அந்த மனசாட்சிகளும் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுடைய கோபமும் எந்நாளும் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து போகவே போகாதுங்கிறது தான். அந்த வன்மம் இன்னமும் இருக்கத்தான் செய்யும். அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகைகள், ஏன்னா இறப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு உயிரை கொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பேக்ரவுண்ட் வந்து இவங்களுக்கு இருந்திருக்குங்கிறது உண்மையாலே வேதனைக்குரியது. வழக்கிலிருந்து நீங்கள் விடுபட்டிருக்கலாம், அவர்கள் விடுபட்டிருக்கலாம். ஆனால் நடந்த நிகழ்வு அவரவர் மனசாட்சி அவர்களை படுக்கும் பொழுது விடாது. அது மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு நினைக்கிறேன், மனசாட்சி இல்லாதவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. அப்படிதான் வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து அவர் சம்பந்தப்பட்ட ஒரு கொலை வழக்கு. அவர் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து மனசாட்சிக்கு தான் சாட்சி நான் சொல்லிட்டேன் நான். ஏன்னா வழக்கில் அவர் நிரபராதி ஆகிவிட்ட பிறகு A3 இருந்து கோர்ட்டு விடுவிச்ச பிறகு அதை நான் சொல்றதுக்கான உரிமைகள் வந்து நமக்கு வந்து கிடையாது. ஆனால் வழக்கில் இவர் சம்பந்தப்பட்டார். A3 இவர் இருந்தார், இவருடைய தந்தை A1 இருந்தார்கள். இதுதான் இவர் குடும்பத்தினுடைய வரலாறு, இதுதான் அந்த ஊர்ல இருக்கிற மரியாதை. இதற்கு பிறகு நடக்கிறது தான் அடுத்து இவருடைய அரசியல் ஆர்வம். இந்த பஞ்சாயத்துக்கு யார் உதவி பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அங்கு அப்ப வந்து முதன்மையா இருந்த நம்மளுடைய இன்றைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சு முத்துசாமி ஐயா அவர்கள். அவரு அவ்வளவு வெல் செட்டில்டு ஃபேமிலியா இல்ல 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 அதாவது ஒரு இவரு அவங்களை அடைக்கலம் புகுந்து எங்க குடும்பத்தை காப்பாத்தி விடுங்க, தப்பு நடந்துருச்சு அப்படின்னு அந்த குடும்பத்துல இருந்து 2 சாராருமே வந்து போய் எங்களுக்கு பேசி விடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அன்றைய காலகட்டத்துல நீங்க அவர் அமைச்சர்ல, முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில இருந்தவர்ல இன்னைக்கு சு முத்துசாமி ஐயா அவர்கள். அந்த நிலையில பக்கத்து அப்படியே ஒரு 4 தோட்டம் தள்ளி இவங்க தோட்டம். அப்ப நீங்க சின்ன வயசுல நீங்க பார்த்திருப்பீங்க, பழகிருப்பீங்க, வாடா போடான்னு உரிமையோட பேசுற நிலையில இருந்தவங்க இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப ஒரு உதவின்னு வந்து நீங்க போய் பக்கத்து காட்டுக்காரங்க 4 காட்டுக்காரங்க நின்று கிராமத்தினுடைய அணுகுமுறையெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க எல்லாம் கூடி வந்து எப்பா என்ன நடந்து போச்சு, இப்ப என்னப்பா பண்ணலாம் விடு, அந்த சினிமால பாக்குற மாதிரி பாணி தான் அது. இப்ப எப்படி இதை மன்னிச்சு விடலாம், என்ன சரி பண்ணலாம் அப்படின்னு சினிமால பாக்குற மாதிரி தான் வந்து நடக்கும். அங்க அவங்க பெரியவங்க சொன்னாங்கன்னா, அமைச்சர் சொன்னாங்கன்னா காப்பாத்திட்டோம், எப்ப கட்டுப்பட்டு நீங்க வந்துக்கப்பா, தடத்து பிரச்சனை எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கலாம் குடும்பத்துல, ஏன்னா இப்ப மாதிரி என்ன கொல்ல முடியுங்களா அப்படிங்கிற மாதிரியான பேசி கட்டுப்படுத்துகின்ற பொழுது அந்த ஊருக்கு கட்டுப்பட்டவர்களாக சில பஞ்சாயத்துகள் நடப்பதற்கான இயல்பு அந்த காலத்துல இருந்த வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அவரு காப்பாத்தி விடுறது. அவரு மட்டும் காப்பாத்தி விடல, சிங்கம்பேட்டை ஜமீன் அவங்களுடைய ஃபேமிலியில இருந்தும் ஒருத்தர் வந்து அந்த பஞ்சாயத்து மோகன் சொல்லி, மோகனோட அப்பான்னு சொல்லுவாங்க, அவர்களும் வந்து இது மாதிரி ஒரு 4-5 பேர் இந்த பஞ்சாயத்தை பேசி விட்டு ஒழுங்கு பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் வந்து இந்த மேட்டர் செட்டில் ஆகுது. அப்ப இந்த 2 பேர் செத்த யார் கொண்டாங்கிறது இன்னமும் வந்து ஒரு கேள்விக்குறியா வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 செத்து போயிருக்காங்கன்னா யாராவது கொலை பண்ணி தானே செத்து இருக்கணும்,
கொலை பண்ணாமல் யாரும் சாக போகிறது இல்லையே. அதுவும் சும்மாலாம் கிடையாது. இந்த பன்னியை குத்துற குத்திட்டு இருக்குல்ல, அந்த குத்திட்டியில் நெஞ்சிலே குத்தி கொள்றாங்க. சாயந்தரம் 4:30 மணிக்கு நடக்கிற நிகழ்வு. அவ்வளவு ஒரு விகாரமான ஒரு கொடுமையான மனநிலைக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த கொலையை செய்தவர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. அது கேஸில் A1 A2 A3 யாருங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்போ இது இயற்கை தான் முடிவு பண்ணணும். இதற்கான பதில்கள் வந்து உறுதியாக எல்லாரும் யாராக இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். நீ விதைத்த வினைகள் உன்னை அறுக்க காத்திருக்குமேங்கிற பதில் வந்து எல்லாருக்குமே உண்டு. அப்போ இதுதான் வந்து அவர் மீது இருந்த வழக்கினுடைய தன்மை. இதான் சிலுவம்பாளையத்தில் அவருக்கான அடையாளம். அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு, 1986 கரெக்ட் 86 உள்ளாட்சி எலெக்ஷன் நிற்கிறார். நெடுங்குளம் ஊராட்சியில் தேர்தல் நின்று வெறும் 3500 ஓட்டு தான் இருக்கக்கூடிய ஊராட்சி 1005 வாக்குகள் வித்தியாசத்தை தோக்குறார். ஒரு உள்ளாட்சி தேர்தலில் லோக்கல் பஞ்சாயத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத அந்த மக்கள் அவரை ஏத்துக்கல. எங்க சொந்த ஊராட்சியில ஏத்துக்கல. ஏன்னா 79 இந்த கொலை குற்றம் நடக்குது. இதுல என்ன நடந்துச்சுங்கிறது ஊருக்கு தெரியும். ஒரு 3500 பேர் வசிக்கக்கூடிய ஒரு ஊராட்சியில 1000 வாக்குகள் வித்தியாசத்துல இவர் தோத்திருக்காருன்னு சொன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடியவருடைய செல்வாக்கு என்னவா இருந்திருக்க முடியும்? அப்ப பெரும்பான்மையான மக்கள் ஏத்துக்கல, இவரை விரும்பல அப்படிங்கிற தெளிவா தெரியுது. அதிமுக சார்ந்து தான் நிற்கிறாரு. அந்த கட்சிக்காக இந்த ஓட்டுகளா இருந்திருக்காம ஒழிய இவரை சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் வந்து ஏத்துக்கிறதுக்கு அவட்ட மனநிலை இல்லை. இதுதான் வந்து அந்த ஊராட்சியினுடைய தன்மையில வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்கு அடுத்து நீங்க அவருடைய அரசியல் பயணம் எப்படி வருதுன்னு சொன்னா 1989 ஜெயலலிதா அம்மையாரும் அவங்க ஜானகி அம்மையாரும் பிரிஞ்சு ஜானகி அம்மையார் வந்து இரட்டைப்புறா சின்னங்கள்லையும் ஜெயலலிதா அம்மையார் வந்து சேவல் சின்னத்திலையும் வந்து நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் முத்துசாமி ஐயா என்ன பண்ணுறாரு, அவர் இரட்டைப்புறா வகையில் அவர் ஈரோட்டில் போய் தேர்தல் நிற்கிறாரு. இங்கே தேர்தல் நடக்குது. இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அப்போதான் வந்து அவர் வந்து அந்த எடப்பாடி தேர்தலை முதல் முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக விண்ணப்பிக்கிறார். இவரை தவிர யாருமே விண்ணப்பிக்கவில்லை அந்த சேவல் சின்னத்துக்கு. அதனால வேற வழி இல்லாம இந்த பழனிசாமிக்கு சீட்டு ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்குகிறார்கள். ஒதுக்கிய நிலையில அந்த தேர்தலில் வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் இந்த சேவல் சின்னம் வெற்றி பெற்றதே ஒழிய அங்க ஏன்னா நீங்க அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயர் வந்து நீங்க வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப ஜெயலலிதாவா ஜானகி அம்மையாரா அப்படிங்கிற பேர் வருகின்ற பொழுது மக்கள் பரவலா வந்து அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய பெயரால் தான் வந்து இவர் வந்து அதுல மறைஞ்சுக்கிட்ட காரணத்தினால இவருக்கு அந்த முதல் வெற்றி வந்து வாழ்க்கையில ஏற்படுது. இப்படிதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். அது வரைக்கும் சிலுவம்பாளையம் பழனிசாமியா இருந்தவர் முதல் முறையா எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ ஆன காரணத்தினால அது வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான். அது இப்போ வந்து 4ஆ பிரியுது. திமுக காங்கிரஸ் 4 தனியா நிக்கிற நிலையில வருது. 4 தனியா நிற்கும் போதுதான் வந்து இவருக்கு அந்த 1000 ஓட்டு வித்தியாசத்துல இவர் வந்து வெற்றி பெற்றுறாரு. ஒருவேளை இது கூட்டணிகள் இருந்திருந்தாலோ அல்லது வேறு சூழ்நிலையில் இருந்திருந்தாலோ இவருக்கான வெற்றி இல்லை. இந்த வெற்றி அவருடைய வெற்றியா கிடையாது. 4 முனை போட்டியில வெற்றி பெற்றதும் ஒரு வரலாறு. 4 முனை போட்டிகள்ல தான் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்டலா நிறைய பேர் ஜெயிப்பாங்க. நீங்க 2 பேர் நெக் டு நெக் மீண்டும் அந்த ஆக்சிடென்டல் வெற்றியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 26 அது வந்து டிபெண்ட்ஸ். 3 ட்ரையாங்குலர் எலெக்ஷனா இல்ல 4ஆ வருதா இல்ல 2ஆ வருதா இல்ல போக 8 மாசம் இருக்கு. என்ன டைம் இருக்கு. நிறைய மாறுதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்னைக்கு மாதிரி வந்து ஈஸியா மக்களை ஏமாத்திர முடியாது. அன்னைக்கு வந்து அந்த ஊர்ல மட்டும்தான் வந்து பழனிசாமியை தெரிஞ்சிருந்திருக்கோம். மீதி இருக்கக்கூடிய ஊராட்சிகள்ல கிட்டத்தட்ட மீதி இருக்கக்கூடிய 28-30 ஊராட்சி இருக்கு. அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால மக்கள் டக்குன்னு ஏமாந்து. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் யார் என்ன செஞ்சாங்க, இவங்க யோகிதை என்ன, இவரை தேர்ந்தெடுப்பது சரிதானா அப்படிங்கிறத பரவலா ஒரு மணி நேரத்துல ஒரு விஷயம் தீயா பரவி ஒரு கேரக்டரை டேமேஜ் பண்ண முடிச்சிருது. ஒரு ஹீரோ உருவாக்கிடுது. அதனால இன்னைக்கு வந்து மறைக்கிற காலம் அல்ல. அதனால மக்கள் தெளிவா இருக்காங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க. ஆனா ஃபைனல் கால் அவங்களுக்கு வந்து என்னைக்குமே ஃபேர் காலா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு பின்புலம் இருக்கக்கூடியவர்களை மீண்டும் வந்து மக்கள் எடுத்துக்குவாங்களா அப்படின்னா எனக்கு வந்து சந்தேகமா தான் இருக்கு. அப்படியான வாய்ப்புகள் என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரியல. இது இவருடைய
சராசரியாக இந்த நீங்க பேசின இந்த சிலுவம்பாளையத்துல நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது வந்து அரசல் புரசலா பேசக்கூடிய ஒரு விஷயம். அது அஃபீஷியலா நீங்க சொல்றீங்க. அப்ப ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? நான் தான் A1 A2 A3 எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். கேஸ் சார்ஜ் ஷீட்டே இருக்கு. ஷார்ட் ஷீட்டோட தான் அந்த பேப்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்தானு வச்சிருக்கோம். சரி, ஓகே. அது ஏன்னா இப்ப நம்ம வந்து ஊடகத்துல சம்பந்தப்பட்டவர்கள் யார் அப்படிங்கறத நான் தான் தெளிவா சொல்றேன். A1 யாரு, A2 யாரு, A3 யாரு, இதுல வந்து யார் வந்து செத்து போனவங்களோட வயது முதற்கொண்டு நான் சொல்றேன்ல. அப்ப இதற்கான ரெக்கார்டுகள் இல்லாமல இருந்துற போகுது. கண்டிப்பா. அப்ப நீங்க இதை தெளிவா வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் அவருடைய முதல் தேர்தல் வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஆக்சிடென்டல் வெற்றி தான். இவர் பின்னால் வருகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தொடர்ந்து ஒரு துரோக பின்னணியை வந்து வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அவர் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அடுத்த கட்டத்தை கழட்டி விட்டுருவார். தொடர்ந்து பயணித்தவர்களாக அவரோடு யாருமே வந்து இருந்ததே கிடையாது. நீங்க அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்க என்னமோ சேலத்துக்கு நிறைய பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அறியாமையால் சொல்லுகின்ற ஒரு சில விஷயங்கள் அது. இல்ல, பல மக்கள் கருத்துக்களை நம்ம பார்த்தோம். நம்ம சென்னையில இருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த 2-3 பாலங்களை தவிர உங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்ன தெரியுங்களா? கல்வி நிறுவனங்கள் கொண்டு வர்றது. உதாரணத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கணும், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துருக்கணும், அரசு தரப்புல இருந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் கொடுத்துருக்கணும், இன்னைத்த டெக்னாலஜிக்கு தேவையான ஒரு டைடல் பார்க் கொடுத்துருக்கணும், இன்னைத்த தேவைக்கு வேணும். சேலம் மாவட்டத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு? எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணலைங்கிறது இல்ல, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில இருக்காரு. பாலங்கள் ரோடுகளை தவிர வேற எதுவுமே பண்ணல. டைடல் பார்க்குக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. ஆனா டைடல் பார்க் கட்டவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனா அதையே நான் ஒரு கான்ட்ராடிக்ஷன் அப்படியே மாத்தி சொல்றேனே, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த சேலம் மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வீரபாண்டியார் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்காருங்கிறத ஒரு பட்டியலிட்டு நான் சொல்றேன். சுருக்கம் அவங்களுடைய தெரிதலுக்காக நான் சொல்றேன். நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அவருடைய காலத்துல இன்னைக்கு வந்து பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸோட இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஒரே பிளாக்குக்குள்ள இருக்கு, அந்த ஒரே பில்டிங்குக்குள்ள இருக்கு. அது ஒரு பெரிய கன்வீனியன்ஸ். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு சுத்துவட்டாரத்தில் இருக்கிற 3-4 மாவட்டங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை ஃபெசிலிட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்துட்டு இருக்கு. மல்டி ஸ்பெஷாலிட்டி யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்டிங்ல இருந்து வந்த ஃபண்டிங் சப்போர்ட்ல வந்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். நீங்க ரயில்வேஸை வந்து நம்ம வந்து தனி ஜோனா உருவாக்கியிருக்காங்க. பால்காட்டு டிவிஷன் தான் இருந்துச்சு, சேலம் டிவிஷன் ஒன்று உருவாக்கி இன்னைக்கு இங்கிருந்து ட்ரெயின்ஸ் கிளம்புறது, இங்கிருந்து மெயின்டெனன்ஸும், இது வந்து இங்கே ஆக்கப்பூர்வமான நிறைய தொழில் விருத்திக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்க்கு பெரிய கன்வீனியன்ஸ். இது கொண்டு வந்தது டிஎம்கே தான். நீங்கள் குமாரமங்கலம் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது நம்முடைய டிஎம்கே பீரியடில் தான், ஒரு மெடிக்கல் காலேஜை. நீங்கள் அதே மாதிரி ஸ்டீல் பிளான்ட்டை கொண்டு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் அந்த சேலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஸ்டீல் சிட்டின்னு இன்னைக்கு பேர் இருக்கிறதுக்கு காரணம் அவர் கொண்டு வந்தது தான். நீங்கள் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது, மக்களுடைய சாமானிய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுவும் அவருடைய காலகட்டத்தில் தான். டைடல் பார்க், இப்போ நியோ டைடல் பார்க் நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் திரு மாண்புமிகு டிஆர்பி ராஜா அவர்கள் துவக்கி வச்சது நியோ டைடல் பார்க். அவங்க பேரில் அறிவிச்சு அதை செய்யவே இல்லைங்க. ஆனால் இப்போ தான் அதை கட்டி முடிச்சு அதுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணி இப்போ போன வருஷம் தான் வந்து திறந்தாங்க. இப்படி டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் அந்த மாவட்ட மக்களினுடைய தேவைகளுக்கான வளர்ச்சி இருந்திருக்கே ஒழிய, அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் வந்து திரும்ப நான் சொல்றேன், இதை நீங்க உங்க சோர்சஸ்ல நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த பாலங்களையும் இருக்கிற இடங்கள்ல ஓவர் பிரிட்ஜஸை கொடுத்ததை தவிர, நான் சொல்றேன் ரிங் ரோடு கூட கொடுக்கலாமா, அந்த பாலங்கள் கட்டப்பட்டது மட்டும்தான் வந்து இவர் பண்ணது. அது பிசிக்கலா பார்க்கும்போது 2 அடுக்கு 3 அடுக்குன்னு சென்டர்ல ஒரு ரோடு ஒன்று கொடுத்து ஒரு பாலம் சிட்டிக்குள்ள வந்து போகுது, அவ்வளவுதான். இந்த கோயம்புத்தூர்ல இப்ப அந்த ரிங் ரோடு வந்து எவ்வளவு ஸ்டீப்பா இறங்குதுங்கிற எவ்வளவு ராங் கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல. அது என்னன்னா, இவர் போட்ட உடனே வேலுமணி கேட்டாரு, கம்பல் பண்ணி தங்கமணி கேட்டாரு, இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்காரு. வேற எந்த மாவட்டத்திலேயாவது வேற எந்த சிட்டியிலையாவது புரியல. இப்ப அந்த கோயம்புத்தூர் ரிங் ரோடு வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடியறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷனோட தான் போகுது அங்க இருக்கிறவங்களுக்கு. இல்ல, பாலங்களே நான் சொல்றேன், நான் இந்த 2 ஊருக்கு தான் பாலங்கள் போட்டு கொடுத்தாரு. ஏன்னா அவங்க கான்ட்ராக்டர் சம்பாதிக்கணும். நீங்க வேற எந்த சிட்டியில, நான் கேட்கிறேன் நானு, நீங்க பாலங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். எந்த சிட்டியோட வளர்ச்சிக்கு நீங்க வந்து பயன்படுத்திருக்கீங்க? இல்லையே. நீங்க சிட்டிக்குள்ள கொண்டு போய் நீங்க பாலங்கள் கொடுத்து நீங்க வந்து கன்ஜெஷனை தானே கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஹெவி வெஹிக்கிளோட டிராபிக் சிட்டிக்குள்ள அந்த பைபாஸ் ரோட்ல போகக்கூடியவங்கள நீங்க பாலங்கள் கொடுத்த காரணத்தினால மிக முட்டாள்தனமான முடிவு அது. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்க சிட்டிக்குள்ள நீங்க ஹைவேஸ்ல போற வாகனங்கள், அந்த இன்னைக்கு வந்து 12 வீலர் ஆகட்டும், 18 வீலர் ஆகட்டும், 20 வீலர் ட்ரக்ஸும் அத்தனையும் அந்த சிட்டிக்குள்ள வந்து பாலங்கள் ஏறி போகும் பொழுது டிராபிக் கன்ஜெஷன் ஏற்படாம என்ன ஆகும்?
நீங்க இந்த பாலங்கள் எங்க கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னா, சென்னையில இப்ப டி நகர்ல இருக்கு, இல்ல வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்ம கோட்டூர்புரத்துல மூப்பனார் ஜி கே மூப்பனார் பாலம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்த அவாய்ட் பண்றதுக்கு சின்ன வெஹிக்கிள்ஸ் போகலாம், எமர்ஜென்சிக்கு பஸ்ஸஸ் போகலாம். அவ்வளவுதான். அந்த 3% to 5% சர்ஜை தான் வந்து நீங்க வந்து எக்ஸஸ் ஃப்ளோவை நீங்க அந்த பிரிட்ஜ் மூலியமா நீங்க அனுப்பிக்க முடியும். நீங்க அதை தவிர நீங்க வேற எதுவும் செய்ய முடியாது. அப்ப இதுக்கு மேல நான் எக்ஸஸ் ஃப்ளோ நீங்க சிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அவுட்டர் ரிங் ரோடு கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான். ஆனா இந்த சிட்டிக்குள்ளார நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி பாலங்கள் கட்டி எல்லா ட்ரக்கும் வந்து சிட்டிக்குள்ள வந்து போற மாதிரி, இப்போ நம்ம போர்ட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா டிராஃபிக் கன்ஜெஷன் ஏற்படும். இன்னைக்கு பீப்புள் ஃபீல் பண்றாங்க. அன்னைக்கு கட்டும்போது விளம்பரமா தெரிஞ்ச விஷயங்கள், இவரை பத்தி தெரியாத விஷயங்கள், இன்னைக்கு இவர் பண்ண தப்புல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. சேலம் மக்கள் இன்னைக்கு போய் கேளுங்க, இந்த பாலத்துல ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு கேளுங்க. அட ஏங்க நீங்க வேற சும்மா கட்டி வச்சுட்டு பெரிய தொல்லையா இருக்கு, நடைமுறையில நிறைய சிக்கல் இருக்கு, பாலத்தை பாதி பேர் யூஸ் பண்றது இல்ல, சிட்டிக்குள்ள இருக்கிறத, இந்த பைபாஸ்ல போட்டிருக்கிற பாலங்கள் எல்லாமே வந்து பெரிய கன்ஜெஷனா இருந்துகிட்டு இருக்கு, டிராஃபிக் பிளாக் ஆகி போகுது. ஓகே, மாவட்டத்திற்கு என்ன பண்ணீங்க? மாவட்டத்திற்கு அவர் எதுவுமே செய்யல. சரி, ஓகே. நீங்களும் அந்த மாவட்டம் சேர்ந்தவரை. ஆமா, அது மட்டுமே இல்லம்மா, அவங்க கட்சியிலேயே இருக்கக்கூடியவர்களை எப்படியெல்லாம் இவர் காலி பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பட்டியல் இருக்கு. டிஎம் செல்வகணபதியை காலி பண்ணணும்னு இவர் தான் சசிகலா அம்மையார்ட்ட போட்டு கொடுத்ததாகட்டும், இல்லை ஒரு தவறான செய்திகளை பரப்பி அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு ஒரு வன்மத்தை வந்து புகுத்துறதுல இவர் கில்லாடி. நீங்கள் மக்கள் நினைக்கிறேன் பாவங்க, சாதாரணமான ஆளுங்க, நீங்கள் பாருங்க எவ்வளோ சிம்பிளாக ஒரு பேட்டியை கூட கொடுத்தாரு. இது மாதிரி வந்து நான் ஆமாங்க, நான் வந்து சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் தான் நான் வந்தேன், எங்கள் அப்பா அதெல்லாம் சாதாரண ஆள், ஸ்டாலின் அவங்க அப்பா மாதிரியான்னு சொல்லி கேட்குற ஒரு அப்புறாடி மாதிரி பேசுகிறது பற்றிங்களா? அந்த கேரக்டர் அது இல்லவே இல்லை. அது பெரிய கிரிமினல் மைண்டு, நடிக்குது, ஃப்ராடு, அவ்வளோதான். இதான் நிதர்சனமாக சொல்லணும். எதிர்க்கட்சி தெரிஞ்ச வகையில் இல்லை, நான் தலைவரால் நான் பார்க்கல, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அது வந்து ஒரு தலைவர் ப்ராடக்டே இல்லைங்க. ஆக்சிடென்டலாக சசிகலா அம்மையார் எடுத்த முடிவு. நீங்கள் எம்எல்ஏக்களோ இல்லை வந்து மக்களோ, நான் சொல்கிறேன் 10 தேர்தல் தோல்வி விட்டுருக்கிறார். ஒரு தேர்தல் இல்லை சகோதரி, தொடர்ந்து 10 தேர்தல்கள் தோல்வி. ஓகே, அமைச்சர் முத்துசாமி அவர்களை பற்றி அந்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த கேஸில் ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணி, அவர் மட்டுமே இல்லை, அவரோட ஊரார் எடுத்த ஒரு முடிவு. அப்போ அவரை எதிர்த்து இந்த ஜேர்னி பிரிஞ்சப்போ அவர் எதிர்த்து போட்டிடுறாரா? அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த காலகட்டத்துக்கு அவர் என்ன பண்ணிக்கிறாரு, செங்கோட்டையனோடு பயணத்தை வச்சுக்கிறார். முத்துசாமி ஐயா கூட இருந்து அவர்கிட்ட இந்த ஆதாயத்தை 79ல் பண்ணிக்கிட்ட பிறகு, 86ல் இந்த தேர்தல் என்று தோற்ற பிறகு, 89ல் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில இவர்கிட்ட இருந்த ஆதாயம் முடிஞ்ச பிறகு, இவரு கூட இருந்தா இனி வந்து அரசியல் பயணத்துக்கு சரியா இருக்காதுங்கிற ஒரு முடிவுல இவர் செங்கோட்டையனோடு போய் சேர்ந்து, செங்கோட்டையன் மூலமாகத்தான் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு சீட்டு வாங்கின வரலாறு இதுதான். அவர் அடையாளம் காட்டுனதே யாருன்னா இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் தான், இன்றைய எம்எல்ஏ. அவருக்கு செஞ்ச துரோகம் அது ஒரு பெரிய கதை. நீங்க அவர் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி, அவர் மீதான குற்றச்சாட்டுகளை தலைமையில சொல்லி, அதை மறைமுகமா இருந்து உருவாக்கி அவரை காலி பண்ணின பெருமையும் திரும்ப எடப்பாடி பழனிசாமி. இது என்னன்னா, அவர்கள் ஜெயலலிதா அம்மாவுடைய ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு நபராக பல காலங்கள் இருந்தார். அதை வந்து அவர் குடும்பத்திலேயே பழகி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி ஜெயலலிதா அம்மையார்கிட்ட தவறான செய்திகளை வந்து புகுத்தி செங்கோட்டையனை காலி பண்ணது அவர் தான். ஏறின படிகளை எல்லாம் தட்டி விட்ட ஒரே நபர் தான் வாழ்நாள்ல பழனிசாமி மட்டும்தான். அதனாலதான் நான் கடந்த பேட்டியில நான் அவர் பேரலை நண்பர்கள்ட்ட சொல்லும் பொழுது கூட நான் சொன்னேன், நான் எங்க துரோகத்தோட மொத்த உருவம் வந்து அவரு தாங்க, நீங்க வேற யாரையுமே எடுத்துக்க வேண்டாம். வாய்ஸை கேட்கும்போது டிடிவி தினகரன் வாய்ஸ் அவரோட வாய்ஸை கேட்குற மாதிரியே இருக்கே சார். இல்லைங்க, அவங்க எல்லாம் அனுபவிச்சவங்க. நீங்க சசிகலா அம்மையார் வந்து ஏமாந்துச்சு, அதனால முதலமைச்சராக ஒரு சூழ்நிலை அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க. இல்ல, இன்னைக்கு அதிமுகவில் அன்றைக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா இபிஎஸ் தேர்ந்தெடுக்காம ஆஸ் யூஷுவல் 2-3 முறை ஓபிஎஸ் நிறுத்தின மாதிரியே நிறுத்தியிருந்தா இன்னைக்கு அதிமுக எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை வராம இல்லை எல்லாருக்கும். உறுதியா இருக்கு. ஆனா நான் தான் சொன்னேன், ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த தவறு என்னங்கிறத சொல்றேன். என்னுடைய புரிதல் சரியாக இருந்தால் ஓபிஎஸ் அவர்களை முதல் முறை எம்எல்ஏ ஆன ஓபிஎஸ்ஐ ஒரு முதலமைச்சராக்கிய பொழுது அவர் வந்து அந்த சீட்டினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து 1 வருஷம் 6 மாசம் 1 வருஷம் ஆகும். அது மாதிரி ஒருவேளை சசிகலா அம்மையார் வந்து சாமர்த்தியமா ஜெயலலிதா அம்மையார் மாதிரி யோசிச்சவங்களா இருந்திருந்தா முதல் முறை எம்எல்ஏ ஆன ஒரு சாமானியனை தூக்கி ஒருவேளை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான துரோகங்களை அந்த அம்மா சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்காரு. ஏன்னா நீங்க முதல் முறை எம்எல்ஏ ஆன ஒருவர்
ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த சீட்டை வந்து என்ன அதோட அதிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லி காலையில் போய் நின்று அந்த அம்மா கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிக்கிட்டு வந்தவர் தான் ஓபிஎஸ். அந்த மாதிரி ஜெயிலில் இருந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அம்மா புத்திசாலின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த அம்மாவுமே வந்து பண்ணின தப்புக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கதான் அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சாமர்த்தியம், அந்த அந்த அரசியல் திறன் வித்தியாசப்படுது. இல்ல அதுக்கு பிறகு பல சட்டமன்ற தேர்தல்களை சந்திச்ச பிறகுமே ஓபிஎஸ் அவர்கள் அந்த காலத்துல அப்படியேதான் இருந்தார். அவர் அந்த அந்த கண்ணிய குறைவு இல்லாம கண்ணியத்துக்கு குறை வராம அந்த 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 சிரிச்ச முகத்தோட நீங்க திட்டுனா கூட வந்து அப்படிங்களா அப்படின்னு சிரிச்சு வாங்கிக்கிட்டு முகத்துல வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம, அதாவது என்ன நீங்க சொன்னீங்கனாலுமே மிக்சர் மாமா மாதிரியே சிரிச்சு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவராத்தான் இருந்திருக்காரு ஒழிய அவருனால ரியாக்ஷன் எதுவும் வந்தது இல்லை. அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன சொல்றேனே, ஏடிஎம்கே இஸ் லேகிங் இன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அவங்களுக்கு ஒரு லீடர் இல்லை. the party is struggling now. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா பெரும் பொருளாதாரம் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உள்ள முக்கியமான ஒரு சிலர் கைகளில் போய் மாட்டிக்கிட்டதுனால இன்னைக்கு அதை எதிர்த்து லீடர்ஷிப் குவாலிட்டியோட யாரும் எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு யாரும் தயாரான நிலையிலையும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் தான் என்னை பொறுத்தவரை என்னுடைய கணிப்புகள் சரியாக இருந்தால், என்னுடைய யூகங்கள் சரியாக இருந்தால், நான் பார்க்கின்ற பார்வை சரியாக இருந்தால் சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. இந்த தேர்தல் தோல்வி பெற்றார் என்று சொன்னால் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, பாரதிய ஜனதா வேண்டுமானால் இவரை அனுசரித்து விட்டு விடலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தொண்டர்களாகட்டும் அல்லது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களாகட்டும் உறுதியாக பெருமளவில் இவர் மீது திரண்டெழுந்து பெரும் மாற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். பார்ப்போம் இது எப்படி போகுதுங்கிறத. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றிமா, நன்றி. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.